கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் 8/8/2025 வெள்ளிக்கிழமை. இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். But you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் மாத்திரம் பேசிவிட்டு உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அதிகமான வசனங்களை எடுத்து சொல்வதற்கு இந்த நாளில் நான் எதிர்பார்ப்பதை விட நம்மை இந்த வார்த்தைகளை குறித்து சிந்தனைக்குள்ளே நடத்தி செல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வரைக்கும் நமக்குள்ள இப்படிலாம் சாட்சியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியை பெற்றும் சாட்சியுள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் ஒருவேளை தவறி போயிருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனைகளை கர்த்தர் கொடுப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்த உடனே பலனடைய செய்கிறது. ரெண்டாவது, சாட்சியாக இருப்பதற்கு அது உதவி செய்கிறது. இந்த வசனங்களை லூக்கா 24 46-49 வசனங்கள், 2 1-4 வசனங்கள், 32 வசனம், 3 15 வசனம், 4 33 வசனம், 5 32 வசனம், 6 8 வசனம், 10 38-41. இந்த வசனங்களை கொஞ்சம் நீங்களே எடுத்து படித்து தெரிஞ்சுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் வந்ததுக்கு பின்னாடி நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறது. இன்றைக்கு ஒரு வேளை பரிசுத்த ஆவியை இன்னும் பெற்றுக்கொள்ளாத அனுபவத்தில் வாழ்கிற தேவ ஜனங்கள் யாராயிலும் இருப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது யூடியூப் மூலமாக பலருக்கு போய்கொண்டிருக்கிறபடினால், ஃபேஸ்புக் மூலமாக போகிறதுனால பலருக்கு இந்த சாட்சி பிரயோஜனப்படணுன்றதுக்காக உங்கள் முன்னாடி நான் இதை சொல்ல விரும்புகிறேன். கேளுங்க, கவனமாக கேளுங்க. ஒருவேளை அந்த பரிசுத்தமுடைய நிறைவு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்காக நான் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எங்களுடைய திருச்சபைகளில் ஒவ்வொரு ஆண்டும் 8 நாள் உபவாச ஜெபம் நடக்கும். ஃபுல் ஃபாஸ்டிங் 8 நாளும். ஆரம்ப நாட்களில், அதாவது நான் சொல்வது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக வரைக்கும் எப்படின்னா, யாரும் 8 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அங்கேயே தான் தங்கணும். காலையில் 5 மணிக்கு டிவோஷன் ஸ்டார்ட் ஆகும். 5லேருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும். 8லேருந்து 10 மணி வரைக்கும் சின்ன பிரேக், ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக. திரும்ப 10லேருந்து 1 மணி வரைக்கும் 1 and 2 பிரேக். 2 to 5 திரும்ப அடுத்த செஷன். 5 to 6 சின்ன கேப். திரும்ப 6 to 9, அப்புறம் 10 o'clock லைட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 8 நாள் அப்படியே பவர் பேக்டாக இருக்கும். அப்படியே ஜனங்கள் வல்லமையால் நிரப்பப்பட்டு வேறு சிந்தனையே இருக்காது. 8 நாள் முடித்ததுக்கு பின்னாடி ஜனங்க வீட்டுக்கு போகணுன்ற எண்ணமே வராது. இன்னும் 2 நாள் கண்டினியூ ஆகாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி நானும் சின்ன வயசில் இருக்கிறப்ப என்னுடைய பெற்றோர் சின்ன பிள்ளைங்க, அப்படி நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க அப்படின்றதுனால கடைசி 3 நாட்கள், முதல் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கும் கடைசி 3 நாட்களுக்கும் இல்லைன்னா 2 நாட்களுக்கு தான் எங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு. அப்போ நான் when I was studying 4th standard, நாங்கள் தென்னூர் ரோட்டில் இருக்கிறோம். 32 பட்டாபிராமன் பிள்ளை தெரு, அந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம். அந்த தென்னூரில் அந்த ஆரம்ப நாட்களில் அந்த வீடு எல்லாருக்குமே தெரியும்.
கேஎம்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்க ரோடு, மாருதி ஹாஸ்பிட்டல் ரோடு, அதான் பட்டாபுரம் பிள்ளை தெரு திருச்சியில் இருக்குது. அநேக தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த ஏரியாலேயே தென்னூர்லேயே அந்த வீடு தான் உயரமான கட்டடம், கிட்டத்தட்ட 3 மாடி கட்டடம். நாங்கள் 3வது மாடியில் தான் எல்லாருக்கும் அந்த சபை நடந்து கொண்டு வாடகைக்கு நடத்தி கொண்டிருந்தோம். அந்த தெருவில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எல்லாருமே அந்நிய பாஷை பேசுவாங்க. எப்படின்னா பரியாசம் பண்ணுவாங்க. காரணம் 3வது மாடின்றதுனால அந்த சத்தம், பெரிய வீடு, நிறைய ஜன்னல் இருக்கும். அந்த சத்தம் சுற்றி எல்லாமே மாடி வீடே கிடையாது அந்த நாட்களில். ஏறக்குறைய நான் சொல்கிறது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள சம்பவத்தை நான் சொல்கிறேன். மாடி வீடே அந்த ஏரியாவில் கிடையாது. அப்போ அதனால் இந்த சத்தம் ஃபுல்லாக கேட்கும். அப்போ அந்த அந்நிய பாஷை பேசுகிறத கேட்டு 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 ஜனங்க எல்லாருமே பழகி இருந்தாங்க. அவங்களும் ரோட்டில் நடந்து போகும்பொழுது ஓ ரபலபா அப்படின்னு அது ஒரு கேலி கிண்டலாக கூட சொல்லுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த அல்லேலியான்ற வார்த்தையை அல்லோலியா அப்படின்னு சொல்லி கேலியாக கிண்டலாக பரியாசமாக கூட சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நாங்களும் அப்பா, எனக்கு 2 அக்கா, நாங்கள் தெருவில் நடந்து போகும்பொழுது எங்களை பார்த்தாலே அந்த வார்த்தை தான் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் அப்பா சொன்னாங்க, நீ ரோட்டில் நின்று சொல்லாததை இத்தனை புறஜாதிகள் அல்லேலூயான்னு சொல்கிறாங்க பற்றி, அதுக்காக சந்தோஷப்படு, நீ அதெல்லாம் கண்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதை நினச்சி பார்க்குறப்போ உண்மையாக ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆமாம், நான் ரோட்டில் நின்று சொல்லாத ஒரு வார்த்தையை புறஜாதிகள் எங்களுக்கு முன்னாடி, ஒரு வேளை அவனுக்கு சரியாக வராட்டினாலும் அந்த அல்லேலூயான்ற வார்த்தையை அவன் சொல்கிறானே அப்படின்றதுக்காக நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஓகே, நான் என்னுடைய விஷயத்துக்கு வரேன். அப்போ நான் 4th படிக்கும் பொழுது மேலே பரிசுத்தமிட கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வீட்டில் போய் எங்கள் 2வது மாடியில் எங்கள் வீடு இருக்குது. பேகை ஸ்கூலில் ஸ்கூல் பேக்கை நான் வீட்டில் வச்சுட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகலான் இருக்கிறப்ப ஒரு உந்து சக்தி எனக்குள்ள, என்னை மேலே போ அப்படின்ட்டு நானும் பேக் வச்சுட்டு என்னோடய யூனிஃபார்ம் ட்ரெஸ் கூட கழட்டலை, அப்படியே மேலே போய் வரிசையில் போய் உட்காந்தேன். அந்த வரிசையில் உட்காந்துருக்கிறப்ப பார்த்தா பலரும் அதில் ஏறக்குறைய ஒரு 120 பேருக்கு குறையாமல் இருப்பாங்க. எல்லாரும் மாலை சரியாக 4:45 5 இருக்கும். அந்நிய பாஷையில் நிரம்பி, பரிசுத்தாவினால் அந்நிய பாஷை நிரம்பி டங்ஸில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் முன்னாடி வரிசையில் நின்று எங்கள் அப்பாவுக்கு அந்த பலிபீடத்தில் போடப்பட்டிருக்க டேபிளை பிடிச்சி முட்டி போட்டுட்டு என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட் திரும்பி பார்க்குறேன், எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்பி பார்க்குறேன், எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. என் வயதை ஒத்த என்னை விட 2 வயசு 3 வயசு 5 வயசு கூட வாலிபா அந்த ஃபாஸ்ட் பேருக்கு வந்திருந்த அநேக பிள்ளைகள் அவங்களும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் என்னை அறியாமல் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன். இதை சொல்கிறப்ப என் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. எனக்கு அப்படியே அழுக ஊற்றுது. தேம்பி அழுகிறேன். எங்கள் அப்பா என் பக்கத்தில் வந்து தோலை தட்டி கேட்குறாங்க, எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, எல்லாருமே அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கும் வேணும் அப்படின்னு. நீ கேளுப்பா, ஆண்டவர் தருவார்னு சொல்லி என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. நான் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் ஏசப்பா நிரப்பும் ஸ்தோத்திரம்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த வார்த்தைகளை சொல்லி அந்நிய பாஷையில் அப்படியே அந்த ஸ்தோத்திரம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவுடைய நிறைவு தான் இன்றைக்கி என்னுடைய 45வது வயது வரைக்கும் என்னையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை வெட்கப்படுத்தலை, என்னை அநேகருக்கு முன்பதாக என்னை உயர்த்தி பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் அநேக இடங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அந்த பரிசுத்தாவின் நிறைவிற்குள்ளே நடத்தப்படுவதற்கும் அந்த அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பரிசுத்தாவியானவருக்கு வயது வரம்பு முக்கியமல்ல. ஆண்டவர் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவி ஊற்றுவேன் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்களும் கேளுங்க, உங்களுக்கும் தருவார். அந்த தாகம் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களை நிரப்புவார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எதிர்பார்ப்பு, துடிப்பு, வாஞ்சு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும் அப்படி இருந்தாலே போதும். வேதம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் இருக்குது. ஆகினாலே பரிசுத்தாவை நிறைவை பெற்று அந்நிய பாஷையின் அடையாளங்களை ஹல்லேலூயா பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. ரெண்டாவது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வீட்டை என்று கூட வைத்துக்கொள்ளலாம். உங்களுடைய வீட்டை எதை காண்பிக்கிறது? உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை அது உண்டு பண்ணும். ரெண்டாவது, யூதேயா. யூதை எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஆராதிக்கிற திருச்சபையை சொல்லலாம். உங்களுடைய சபைக்குள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை அது உங்களுக்கு கொடுக்கும். மூணாவது, சமாரியா அப்படின்னா தெருக்கள், சுற்றி இருக்கிற இடங்கள், நீங்கள் இருக்கிற அந்த வட்டம், அந்த மாவட்டம், இதை குறித்து பூமியின் கடைசி பரியந்தன்னா வேறெவர் யூ கோ, அங்கெல்லாம் கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியாக வாழ்கிற கர்த்தர் உதவி செய்வார். இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் இதை குறித்து பேசுகிற நானும் நல்லவன் என்று சொல்வதற்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் தவறுகள் இருக்கிறது, விழுந்து போயிருக்கிறேன். சாட்சியின் ஜீவிதத்தில் நானும் விழுந்திருக்கிறேன். ஆனால் அந்த சாக்கடை வாழ்க்கையில் நான் இருக்கணும்னு நினைக்கல. நான் கர்த்தருக்கா மறுபடியும் நான் எழும்பி நிற்கணும்னு தான் விரும்புகிறேன். நல்லவன் என்று சொல்வதற்கு ஒருவனுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் எனக்கிட்ட என்னோடய நீதியெல்லாம் அழுக்கான கந்தன் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் அறிக்கை பண்ணுறேன், நான் ஒரு பாவியான மனுஷன்தான். ஆனால் பாவியான மனுஷனு தான் கர்த்தருக்கு தேவைன்னு சொல்லி கர்த்தரும் பயன்படுத்துகிறாரு. ஒரு வேளை உங்களுடைய சாட்சி ஒரு வேளை கெட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்கம்மா, அம்மா, ஐயா, கவலைப்படாதீங்க. அருமையான மக கவலைப்படாதீங்க. ஒரு வேளை நீங்கள் செய்த தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள், ஒருவேளை எண்ணத்தில், பேச்சில், பார்வையில், உணர்வுகளில் தவறி இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் தப்பில்லை. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாகுங்க. மனுஷன் மன்னிக்காட்டி என்னங்க, ஆண்டவர் மன்னிப்பார். ஒருவேளை மனுஷன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் மன்னிப்பான் ஆனால் மறக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவார், மறந்துவார். If man forgives, he will never forget. If God forgives, he will forget. அருமையானவர்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், மனிதன் மன்னித்தால் மறக்க மாட்டான், தெய்வம் மன்னித்தால் மறந்து விடுவார். அவர் உங்களை மன்னிச்சிடுவார், அவர் போதும் அப்படின்னு நம்பி கர்த்தருக்காய் இன்னும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். எனக்கு தெரியும், இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கிறேன் வீடியோவில். என்னுடைய சாட்சிகளையும் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் பேசியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இந்த சாட்சியை மற்றவங்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டபடினால் இந்த 25 ஆண்டுகள் என்னோட முழு நேர ஊழியங்களிலும் ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திருச்சிப்பட்டினம் என்றல்ல, தமிழகம் என்றல்ல, தமிழகத்தை தாண்டி பல மாநிலங்களுக்குள்ளே, அதை தாண்டி தேசங்களுக்குள்ளே கர்த்தர் என்னை இன்றைக்கு அவருடைய கிருபையினால் பயன்படுத்துகிறார் என்பதை மிக தாழ்மையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் ஏதோ எங்களுக்கு சொல்கிறீங்க ஆண்டவரே. யாரெல்லாம் உணர்த்தப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பரிசுத்தாவியை கொடுங்கப்பா. பரிசுத்தாவிக்காய் 4வது படிக்கும் பொழுது ஏங்கினேன். இன்றைக்கு ஆண்டவர், என்னுடைய 45 ஆண்டுகள் ஆண்டவரே, இந்த வயது வரைக்கும் என்னை இந்த பரிசுத்தாவை நடத்துது. இந்த 25 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்தில் பரிசுத்தாவினை நடத்தி கொண்டிருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாகவும் ஆண்டவர் பேச்சில், எண்ணத்தில், பார்வைகளில், உணர்வுகளில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தவறி இருக்கிறோம். ஒருவேளை மற்றவர்களுக்கு இடரலான வாழ்க்கை நாங்கள் இருந்திருக்கிறோம். சாட்சியற்ற ஜீவிதம் செய்திருக்கிறோம். நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஒரு வேலை விதமான அனுபவத்தில் வேதனையோடு யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுறாங்களோ, சாட்சியாக இருக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க.
நாங்கள் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். எங்களை தயவாக மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் மனிதன் ஒரு வேளை மன்னிக்க தவறலாம். ஆண்டவரே, எங்களை பற்றி குறையாய் தூற்றலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு மனிதனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அந்த மனிதன் பகை உணர்வை மனதில் வைத்து மற்றொருடத்தில் போய் அதை பறைசாற்றலாம். ஆனால் என் ஆண்டவர் எங்களை மன்னித்து தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். ஒரு வேளை சாட்சி இல்லாத ஜீவிதம், ஜெபத்தில், பக்தியில், பரிசுத்தில், வேத வாசிப்பில் ஒரு சாட்சியற்ற ஜீவிதம் காணப்படுமையானால் ஒவ்வொருவரை ஆண்டவரை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி தவறுகளை மன்னித்து என் தேவனாய் கர்த்தர் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. எனக்கும் கிருபை பாராட்டுங்க. என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதிலுக்கு ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜெபித்து தேவ சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.